சோயா பீன்ஸ் குருமா வைக்கிறதுக்கு சோயா பீன்ஸ் உரிச்சு இந்த மாதிரி கழுவிட்டு குக்கர்ல போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் சில்லு போட்டு வச்சிருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய். இந்த கொத்தமல்லி காம்பு இந்த இது இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் போட்டுக்கோங்க, இருந்தா போட்டுக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் இதையும் போட்டு அரைச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. சோயா பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை தாளிச்சு ஒரு வானலியில எண்ணெய் வச்சுட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மராட்டி மொக்கு, ஏலக்காய் 1, கிராம்பு, சோம்பு, இது நல்லா செவந்த உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பிடிக்கும். இதையும் போட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளியை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா போட்டா வாசமா இருக்கும், இருந்தா போட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது இல்லைன்னா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன், ரெசிபிக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம அதை வேக வைக்கிறப்ப உப்பு போட்டுக்கலாம், அந்த கிரேவிக்குள்ள போட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க கிரேவியும் போட்டு ஒரு வணக்க இது நல்லா கொதிச்சு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் எல்லாம் போனவுடனே, அரைச்ச மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போனவுடனே நம்ம அந்த வேக வச்ச சோயா பீன்ஸ் அதுல இப்ப இதுல நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்கும். ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சு மேல இந்த மாதிரி வரப்ப நுர கட்டி வரப்ப கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது பூரி, சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்ல இருக்கும்.